ஓம் சாந்தி. நான் எல்லையற்ற வானப்பிரஸ்தியாக இருக்கும் ஆத்மா. நான் பாக்யவான் ஆத்மா. நான் மகாவீர் ஆத்மா. நான் ஆத்மா. இன்று பாப்தாதாவை சந்திப்பதற்காக நான் இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஸ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் திளைத்தபடியே அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். பாப்தாதா இப்போது என்னோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றார். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் அன்பை பார்த்து கொண்டிருக்கின்றார். அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மாக்கள் பரமாத்மாவின் அன்பு என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். பாப்தாதாவும் கூட நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் அன்பில் கலந்திருக்கின்றார். பரமாத்மாவின் இந்த அன்பு பாப் சமான் எளிதாக அசரீரியாக ஆக்கிவிடுகிறது. வியக்த உணர்விலிருந்து விலக்கி அவ்யக்த ஸ்திதியில் அவ்யக்த ஸ்வரூபத்தில் நிலைக்க செய்து விடுகிறது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சமமான ஸ்திதியில் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். தந்தை மற்றும் தனது பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்கள். பாபா மற்றும் தாதா இருவரும் அவர்களது வதனத்திலிருந்து குழந்தைகளாகிய உங்கள் அனைவரின் பிறந்த நாள் கொண்டாட வந்துவிட்டனர். முழு கல்பத்திலும் தந்தை மற்றும் உங்களது இந்த பிறந்த நாள் தனிப்பட்டது மற்றும் மிக பிரியமானதாகும். நீங்கள் இந்த தெய்வீக பிறவியை எந்த சிரேஷ்ட அலௌகீக காரியம் செய்தீர்களோ இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நினைவு சின்னமாக அல்ப காலத்திற்கு கொண்டாடுகின்றனர். நீங்கள் சம்பூர்ண தூய்மைக்கான விரதம் ஒரு பிறவியில் ஒரு முறை எடுக்கிறீர்கள். நீங்கள் முழு பிறவிக்கும் உறுதியான விரதம், உணவுகளில், மன சங்கல்பத்தில், தூய்மை, வார்த்தைகளில்
செயல்களில் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் செயல்களில் முழு பிறவிக்கும் உறுதியான விரதம் எடுத்தீர்களா? தூய்மை பிராமண வாழ்க்கைக்கு பூஜ்ய நிலை அடைவதற்கு சிரேஷ்ட பிராப்திக்கு ஆதாரமாகும். அன்பில் தேர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள். ஆனால் தூய்மை என்ற விரதத்தில் 4 ரூபங்களிலும் எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் தொடர்பில் சதவிகிதம் வந்துவிடுகிறது. இப்பொழுது பாப்தாதா இதைத்தான் விரும்புகின்றார். சமமாவதற்கு என்ன உறுதிமொழி எடுத்தீர்களோ ஒவ்வொரு குழந்தையின் முகத்தில் தந்தையின் மூர்த்தி தென்பட வேண்டும். எனவே நீங்கள் அனைவரும் இதை சோதனை செய்யுங்கள். மாயாவின் வேலை வருவது உங்களது வேலை. தூரத்திலேயே மாயாவை விரட்ட வேண்டும். தந்தை கடைசி நம்பர் குழந்தையை சதா ரோஜா மலராக பார்க்க விரும்புகின்றார். மனம், புத்தி சதா சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். இந்த நேரத்தின் மீது வெற்றி அடைவதற்கு மனதில், புத்தியில் கேட்சிங் பவர் மற்றும் டச்சிங் பவர் இரண்டும் அவசியமாகும். நிகழ்காலத்தில் அமைதி சக்தியை தன்னிடத்தில் எவ்வளவு சேமிக்க வேண்டுமோ சேமித்துக் கொள்ளுங்கள். எப்படி தேவையோ அவ்வாறு மனம் மற்றும் புத்தியை கட்டுப்படுத்துங்கள். அமைதியின் சக்தியின் மூலம் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் சகயோகம் கொடுக்க முடியும். சக்தி கொடுக்க முடியும். அலையும் மனதை அமைதிப்படுத்த முடியும். அமைதி சக்தி அல்லது தனது சிரேஷ்ட கர்மத்தின் சக்தியை சேமிக்கும் வங்கி இப்பொழுது மட்டுமே திறக்கப்படுகிறது. சேமிப்பு சக்தியை எவ்வளவு சேமிக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு சேமித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு குழந்தையையும் பாப்தாதா கூடவே அழைத்து செல்ல விரும்புகின்றார். சமமானவர்கள்தான் கூட செல்வார்கள். தந்தையின் ஸ்ரீமத், அது உங்களுடைய வழி. இதுதான் கை மீது கை என்று கூறப்படுகிறது. சங்கமயுகம் முழுவதுமே உற்சவமாகும். வேறு எந்த யுகமும் சங்கமயுகம் போன்று கிடையாது. ஆக நான் சமம் ஆகியே தீர வேண்டும் என்ற ஆர்வம், உற்சாகம் அனைவரிடத்திலும் இருக்கிறது தானே என்று பாப்தாதா கேள்வி கேட்கின்றார். நான் ஆம் தந்தையே என்று பதில் கூறுகின்றேன்.
தியாகம், தபஸ்யா, வைராக்கியம், எல்லையற்ற வைராக்கியம். இதில் நான் என்ற ஒரே வார்த்தைதான் தடையாக இருக்கின்றது. நான் என்று வரும் பொழுது தந்தை சேவிப்பவர் சேவித்துக் கொண்டிருக்கிறார். காரியம் செய்கின்ற பொழுது சேவிப்பவர் என்ற வார்த்தை சதா நினைவில் இருக்க வேண்டும். இந்த ஒரு மாதம் இயற்கையான குணமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சதா உங்களது முகத்தின் மூலம் தந்தையின் குணம் தென்பட வேண்டும். நடத்தையின் மூலம் தந்தையின் ஸ்ரீமத் தென்பட வேண்டும். சதா புன்முறுவலான முகம் இருக்க வேண்டும். சதா திருப்தியாக இருந்து திருப்திப்படுத்தும் நடத்தை இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தில் காரியம் மற்றும் யோகா சமநிலையில் இருக்க வேண்டும். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒருவருக்கொருவர் மீது சுப பாவனை, சுப விருப்பம் என்ற கை கொடுங்கள். முதலில் யோசியுங்கள், பிறகு செய்யுங்கள். ஏகாகிரதா புத்தி, ஏகாகிரதா மனம். முழு நாளில் ஒரு வினாடி இடையிடையில் ஒதுக்கி பயிற்சி செய்யுங்கள். நல்லது என்று பாப் தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். பாக்யவான் ஆத்மா, சதா உற்சாகத்திலிருந்து சங்கமயுகத்தின் உற்சவம் கொண்டாடக்கூடிய ஆத்மா. ஆர்வம், உற்சாகம் என்ற இறக்கையினால் பறக்கும் ஆத்மா. சதா மனம் மற்றும் புத்தியை ஏகாகிரதாவின் அனுபவி ஆகக்கூடிய மகாவீர் ஆத்மா. சதா சமமாகக்கூடிய ஆர்வத்தை சாக்கார ரூபத்தில் கொண்டு வரக்கூடிய தந்தையை பின்பற்றும் ஆத்மா. சதா ஒருவருக்கொருவர் அன்பு, சகயோகம், தைரியம் கொடுக்கக்கூடிய தந்தையின் உதவி என்ற வரதானம் கொடுக்கக்கூடிய வரதானி, மகாதானி ஆத்மா. சதா ஏகாந்தம் மற்றும் சிந்தனையில் பிஸியாக இருக்கக்கூடிய எல்லையற்ற வானப்பிரஸ்தி ஆத்மா. தைரியம் என்ற ஒரு அடி எடுத்து வைத்து 1000 அடி தந்தையின் உதவியை பெறுகின்ற ஆத்மா. இப்படி பாப் தாதா கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிறைத்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.